ஆனா அந்த அன்பு, அந்த உணர்வு வந்து எதை கொடுக்கணும் அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு கடமை. ஆண்டவரை சாட்சியாக வைத்து ஒரு உடன்படிக்கையின் உறவு இருக்குல்ல, அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உண்மையான அன்பு. அந்த உடன்படிக்கை இல்ல, there is nothing to tie them together அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் மன்னிக்கணும்? தியாகமாக செய்யறது, சாக்ரிஃபிஷியல் லவ். இப்படிப்பட்ட அகாப்பே லவ் பைபிள்ல வந்து அதுதான் வந்து அன்பு. சில சமயம் இந்த காதல் ஃபெயிலியர்ல முடியும் போது, உங்களுக்கு வேற யார் கூடயாவது திருமணம் ஆகும்போது அந்த திருமண உறவுல இந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஃபீபா இணையதள நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ ஃபார் காலிங். ரொம்ப நன்றி. இந்த நாளில் தலைப்பு நம்ம கலந்துரையாட இருக்கிற தலைப்பு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. டாக்டர், உங்களிடத்துல முதலாவது நான் கேட்க விரும்புகிற கேள்வி, இந்த காதலர் தினத்தின் பொருள் என்ன? இங்கிலீஷில் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய அசம்ஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் பேஸ் இருக்கான்னு தெரில. ஒருத்தர் வேலண்டைன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிறைய கிறிஸ்டியன் வேலையெல்லாம் செஞ்சார். சிலர் சொல்கிறாங்க அவர் வந்து ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லேடி லவ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினார். கீழே வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு போட்டார். இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இதுதான் வந்து வேலண்டைன்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரி. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஆஸ் கிறிஸ்டியன்ஸு அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விசேஷ தினம் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஏன் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை. இப்போ யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இட்ஸ் a commandment. அதை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இந்த தினத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நாம் மற்றவர்களுக்கு மேல அன்பை காட்டுவதற்கான ஒரு விசேஷ தினம்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர, காதலர் தினம் அப்படின்னு எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் காதலர் தினம் ஒரு பொருள் வந்து காதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சரி, பொதுவாக சொல்றாங்க. ஆழமான அர்த்தத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இப்போ காதல் அப்படின்றது வந்து எனக்கு நான் என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு திருமண உறவுக்குள்ளதான் வந்து வர காதல் வந்து ஆழமானது, உண்மையானது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்பு வந்து லவ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். அது ஒரு இமோஷனல் ஃபீலிங் தான். ஒருவரை நம்ம பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் வந்து அந்த அன்பால் நிறையுது. அப்பனா வந்து நம்ம அதை ஃபீலிங்னு சொல்லலாம். ஆனா அந்த அன்பு, அந்த உணர்வு வந்து எதை கொடுக்கணும் அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு கடமை. இவங்க யாரு, என்னோட கூட இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நடக்க போறவங்க, ஆண்டவருக்கு முன்பாக இவங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இப்படி சொல்றதுதான் வந்து ஆழமான அன்பு இல்லைன்னா காதல் அப்படின்னு சொல்லுவேன். திருமணத்திற்கு முன்பாக வருகின்ற காதலை வந்து நான் ஒத்துக்கொள்வது கிடையாது. அதற்கு இப்போ சபையில நான் ஊழியக்கார அம்மாவா இருக்கிறதுனால நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றேன் சபையில அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தர் மேல உங்களுக்கு அன்பு வருது அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து உங்களுக்கு அதற்கான வயசு அனுபவம் இருக்குதான்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா நிறைய இப்போ நம்ம பாக்குறது டீனேஜ் லவ் தான். கிரஷ் அப்படின்லாம் வந்து செகண்ட் தேர்டு படிக்கிற பிள்ளைங்க கூட சொல்றாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதற்கான வயசும் உங்களுக்கான முதிர்ச்சியும் இருக்குது. நீங்க சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒருத்தர் மேல ஈர்ப்பு வரலாம். ஆனா முதலாவது கேட்கிற கேள்வி, அவங்களும் இயேசுவை நேசிக்கிறவங்களா? அது வந்து ரொம்ப முக்கியம். இரண்டாவது வந்து கண்டிப்பா அது உங்களை ரகசியமா வைக்கிறதுக்கு, உண்மையான அன்பா இருந்தா அதை ரகசியமா வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோரிடத்துல அதை கொண்டு போய் நீங்க சொல்லணும். மூன்றாவதாக உங்க சபை தலைவர்கிட்ட நீங்க சொல்லணும். அந்த நீங்க உங்களுடைய காதல் எப்படியாவது திருமணத்துல போய் முடியறதற்கான முயற்சிகளை செய்துட்ட பிறகுதான் நீங்க வந்து காதலிக்கலான்றது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னா ஒருவேளை அந்த காதல் திருமணத்துல முடியல அப்படின்னு சொன்னா, வேதத்தின்படி அது விபச்சாரத்தை தான் குறிக்கும். ஏன்னா வந்து நான் ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லை, ஒன்லி இமோஷனல் லவ்னு சொல்லுவோம். ஆனால் இமோஷனல் லவ்வுக்கு வரைமுறை கிடையாது. நம்ம மனசில் வரைமுறையை மீறினாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் வந்து அடல்ட்ரியாக தான் இருக்கும். ஆகவே நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வேணும்னா இந்த 1, 2, 3 வந்து ஃபாலோ பண்ணி திருமணத்தில் கொண்டு போய் அதை முடிச்சிருங்க.
ஆமா, நீங்க நல்லா சொன்னீங்க. அப்போ ஃபீலிங்ஸ் தவிர்த்து இது சாய்ஸஸா, இது ரெஸ்பான்சிபிலிட்டியா, இது எப்படி பார்க்கணும் ஒரு லவ்ன்றது நம்ம? கண்டிப்பா அது வந்து முதல்ல ஒரு அன்பு தான் வருது. நான் சொன்ன மாதிரி அது ஒரு உணர்வு, ம். ஃபீலிங் தான் அது. ஆனா அந்த ஃபீலிங் எதை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு சாய்ஸ். ம். இவங்கள நான் நேசிக்கிறேன், அப்ப நான் எதை தெரிந்து கொள்ளுகின்றேன். கரெக்ட். அப்ப இவங்க தான் ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய உடன்படிக்கையினுடைய துணையா இருக்கிறாங்கன்றத நான் தெரிந்து கொள்றேன். தட் இஸ் a choice, கான்ஷியஸ் டெசிஷன் ஐ டேக். ஆ. மூணாவது அதோட சேர்ந்து வர்றது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் எப்படி இருக்கணும்? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு வந்து நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறது, நான் வரைமுறைகளை கொடுக்குது. இதெல்லாம் நான் செய்யலாம், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு சேர்ந்து சாய்ஸ் ஆல் டுகெதர் தான் வந்து அந்த காதல் இல்ல லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். மனிதர்கள் இயற்கையாகவே அன்பு மற்றும் உறவுகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? நாம வந்து உருவாக்கப்படும் போது ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இப்ப வேதம் சொல்லுது நம்ம தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்ப ஆண்டவர் வந்து அவங்க அந்த திருத்துவ தேவன் வந்து ஏற்கனவே ஒரு உறவுல இருக்கிறாங்க. ரிலேஷனல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம். சோ அவருடைய சாயலா உண்டு பண்ண நமக்குள்ளாக ஆண்டவர் அந்த இமோஷனல் நீட வச்சிருக்கிறாரு. அப்போ நாம மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒரு கனெக்ஷன்ல இருக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ ஆண்டவர்கிட்ட இருக்க அந்த குணாதிசயம் நமக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் சக மனிதர்களோடு நம்ம நெருங்கி பழகுறோம், அன்பு வேணும்னு நினைக்கிறோம், அன்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த ஈர்ப்பு வந்து நமக்கு இதனாலதான் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஈர்ப்புன்னு சொன்னா, இப்போ லவ்வே வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனா, இல்ல ஒரு எது பார்த்தாலும் ஓகே நம்ம ஃபால் இன் லவ்னு சொல்றோம். கண்டிப்பா அப்போ அது அட்ராக்ஷனா, இல்ல வெறும் ஃபீலிங்கா? அதை பத்தி சொல்ல முடியுங்களா? இந்த ஈர்ப்பு அப்படின்றது வந்து பொதுவாக இப்போ காலகட்டத்துல எப்படி பேசப்படுது அப்படின்னு சொன்னா இன்ஃபாச்சுவேஷன், அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லலாம். இது வெறும் வெளியில இருக்கின்ற காரியங்களை, புற தோற்றமா இருக்கலாம், புற அழகாக இருக்கலாம், இல்லனா ஒரு சேலரி பேக்கேஜா இருக்கலாம், இல்லனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க அச்சீவ்மெண்ட்டா இருக்கலாம், இல்லனா அவங்களுடைய பேசுற திறமைகளாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸ், டேலண்ட், எக்ஸ்டர்னல் பியூட்டி இதெல்லாம் பார்த்து வருவது தான் வந்து அட்ராக்ஷன், இல்லனா வந்து இன்ஃபாச்சுவேஷன். இது வந்து ஒரு நாள் போயிடும். சரிங்களா? பணமானாலும் இப்ப பாக்குறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கல்ச்சர்ல எப்போ யாருக்கு வேலை போகும்னு தெரியாத சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வேலையை பார்த்து காதல் வந்ததுன்னா அந்த வேலை போயிருச்சுன்னா அன்பு குறையுமா? அந்த மாதிரி வந்து புற காரியங்களை பார்த்து வருகிறதா ஈர்ப்பு. அது ரொம்ப நாளைக்கு வந்து ஓடாது கதை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பல நம்பிக்கைகள் அன்பை பற்றி பொறுமை, கருணை மற்றும் தியாகம் என்று பேசுகின்றன. எந்த ஒரு உறவிலும் இந்த குணங்கள் ஏன் முக்கியம்? ஏன்னா கிறிஸ்தவத்துல நாம இப்படிப்பட்ட அன்பை தான் நாம வந்து மாதிரியா இயேசு கிறிஸ்து கிட்ட பாக்குறோம். யோவான் 15:13 வாசிக்கும் போது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்ப இது என்ன அன்புனா டூயிங், நாட் ஜஸ்ட் பீயிங். அப்ப கிரியைகளில நம்ம என்ன பண்றோம்னா அதை வெளிப்படுத்துறோம். அப்போ வந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது அவங்களுடைய என்ன சொல்றது குற்றங்குறைகளை மன்னிக்கிறோம், நம்ம தாழ்மையா இருக்கிறோம், நம்மை காட்டிலும் அவர்களை எல்லாத்திலும் முன்னிறுத்துறோம், நம்ம சுயநலத்தை பார்க்காம அவங்களோட நலனை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்டியன் குணாதிசயங்கள் தான் வந்து இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரி அன்பு. அவரே நமக்கு உதாரண புருஷனாக இருக்கின்றார். அவரை பார்த்துட்டு தான் நாம இந்த ஓட்டத்தை ஓடுறோம். ஆகவேதான் நம்முடைய அன்பும் இப்படிப்பட்ட மாயமற்ற அன்பா, அந்த மெட்டீரியலிஸ்டிக் பொசஷன்ஸை பார்த்து வராத அன்பா அது இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பு தான் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை வந்துட்டு மன்னிப்பு இல்லைங்களா? இப்போ வந்துட்டு சில ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு தவிர்க்க முடியாத நினைவுகள் ஏற்படலாம். அப்போ ஒரு 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 லவ் இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஃபர்கிவ்னஸும் இந்த கமிட்மெண்ட் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் நடத்த முடியுமா? அன்பா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கமிட்மெண்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். சரிங்களா? அந்த ஒரு கவனன்ட், உடன்படிக்கை, அந்த ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஆண்டவரை சாட்சியாக வைத்து ஒரு உடன்படிக்கையின் உறவு இருக்குல்ல, அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உண்மையான அன்பு. அந்த உடன்படிக்கை இல்ல, there is nothing to tie them together அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் மன்னிக்கணும்? ஒருவர் தப்பு செய்யும் போது
மன்னிக்கணும்ன்றது ஏன் வருது? தப்பு செய்றியா நீ போ. இப்ப எப்படி வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ரேடியோ ரிப்பேர் ஆச்சுன்னா, அத 100 தடவ கொண்டு போய் ரிப்பேர் ஷாப்ல குடுத்து ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஆமா. ஆனா இப்ப வந்து அத தூக்கி போட்டு புதுசு வாங்கு அப்படின்ற கலாச்சாரம் இருக்கு. அதேதான் இங்கேயும். அப்ப நான் ஏன் மன்னிச்சு, உன் குறைகள ஏன் நான் வந்து ஏற்றுக்கொள்ளணும்? அதுக்கு பதில் உன்ன விட்டுட்டு நான் இன்னொரு துணைய தேடிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த உறவுல உடன்படிக்கை இல்ல. கமிட்மெண்ட் இல்ல. கமிட்மெண்ட்டும் இந்த மன்னிக்கின்ற மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது தான் வந்து ஒரு அஸ்திபாரம் உண்மையான உறவுக்கு. அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் செயல்களால் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது? அன்பு வந்து இந்த ஐ லவ் யூ அப்படின்ற 3 வார்த்தையில அடங்குறது கிடையாது. இதுக்கு வந்து நம்ம இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்ம எல்லாம் வாசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 மொழிகள் வந்து அன்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பிப்ளிக்கலாகவும் ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் இந்த 5 விதத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு அன்பு அவர் காண்பித்தார். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா உற்சாகப்படுத்துற வார்த்தைகள், அஃபர்மேஷன், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது பாத்தீங்கன்னா கிஃப்ட், நிறைய காரியங்கள் வந்து வாங்கி கொடுக்கிறது, இது ஒரு விதமான காதல் மொழியா இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், செயல்முறையாக நிறைய விஷயங்களை அவங்களுக்கு செய்யறது, அது ஒரு காதல் மொழியாக இருக்கின்றது. நான்காவது பாத்தீங்கன்னா பிசிக்கல் டச், சரீர பிரகாரமாக தொடுவது, இதையும் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு முன்மாதிரியா காமிச்சாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து குவாலிட்டி டைம், நேரம் செலவு பண்றது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கணவன் வந்து பகல்ல வேலை ஷிஃப்ட் போனா வைஃப் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போறாங்க. எப்போ இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஆனா இது எல்லாத்தையும் செய்யறது தான், அதாவது தியாகமாக செய்யறது, சாக்ரிஃபிஷியல் லவ். இப்படிப்பட்ட அகாப்பே லவ் பைபிள்ல வந்து அதுதான் வந்து அன்பு, தியாகமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, எதையும் வந்து நம்ம செய்துதான் நம்ம அன்பை நிரூபிக்கிறோம்னு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட அன்பு தான் அகாப்பே லவ். அந்த அன்பு வந்து கிரியையில காணப்படுகிறது, வெறும் வார்த்தைகளில கிடையாது. இப்போ வேலண்டைன்ஸ் டேன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஒரு ஸ்பெஷல் டே. பட் மற்ற நாள் போல இல்லை. இந்த நாளில் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். முக்கியமாக வந்துட்டு எமோஷனல் சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது ப்ரெஷர் நம்ம எடுத்துக்கணுமா எடுக்கக்கூடாதா? யாருக்கு வந்து இது ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னும் தங்களுடைய காரியங்களிலே ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களுக்கு தான் அது ஒரு ப்ரெஷர். ஒரு சேலஞ்ச். சரிங்களா? நான் வந்து ரொம்ப ரூட்டடா, தைரியமா, தன்னிச்சையா என்னால நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, என்னுடைய ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, எவ்வளவு தூரம் இந்த எதிர்ப்புகளும் ப்ரெஷரும், அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இருக்கலாம், சோசியல் மீடியால இருந்து இருக்கலாம், ஃபேமிலில இருந்து கூட இருக்கலாம். எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் அந்த பிள்ளையால நிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து காலம் மாறிட்டு இருக்க சூழ்நிலையில இருக்கிறோம். உதாரணமா வந்து ஒரு கேஸ் நான் இப்போ டீல் பண்ணிட்டு இருக்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, ஒரு 14 வயசு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை வந்து இப்போ 10th எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, சைக்காட்ரிக்கலா நிறைய ப்ராப்ளம் அவங்க என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃபா அந்த பிள்ளைய வந்து நான் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட வந்து எதுக்காக நீ லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் கிளாஸ்ல எல்லாரும் லவ் பண்றாங்க, அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனை, என்கிட்ட நல்லா பேசுறான், என்ன ரொம்ப நேசிக்கிறான், அதெல்லாம் எதுவுமே கிரைட்டீரியா கிடையாது. எல்லாரும் லவ் பண்றாங்க, ஆகவே நானும் வந்து லவ் பண்றேன். எந்த லெவல்ல வந்து அந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிற லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா அந்த பையன் ஒன் ஃபைன் டே என்ன சொன்னானா, திடீர்னு பேசாம போயிட்டான். அப்ப இவளுக்கு அந்த ரீசன் தெரியல. திரும்ப திரும்ப கேட்கிறா, கால்ல கூட விழுந்திருக்கா, ஏன் நீ என்கிட்ட பேசுறது இல்ல? நல்ல அன்பான குடும்பம் இருக்கு, கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நல்ல அழகான பிள்ளை, நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை, கேட்டா ஈஸியா 97, 98, 100க்கு வாங்குற பிள்ளை. அவ சொல்றா, நான் வந்து ஒரு ஆன்சர் நானே இன்டென்ஷனலா தப்பா எழுதுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருந்தா எல்லாருடைய டீச்சர்ஸோட கவனமும் என் மேலேயே இருக்கும். அதனால நான் வேணும். அப்போ அந்த அளவுக்கு ஞானம், அழகு, நிறைய தாளந்துகள் இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு பையன் காலில் நீ ஏன் வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு விடுறதை யோசிக்கும் போது நம்ம மனசு எவ்வளவு பதறுது இல்ல? அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ப்ரெஷர்ல ஏன் பிள்ளைங்க விழுறாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னா, அவங்களுக்குன்னு இன்னும் ஒரு வேல்யூ இல்லை, அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லை, தான் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இல்லை, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இல்லை, தான் யார், ஹூ அம் ஐ அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. இதெல்லாம் ஃபெயிலியரா இருக்கவோதான் இழுத்த இழுப்புக்கு அந்த சோஷியல் மீடியா ப்ரெஷருக்கு விழுந்துடுறாங்க. இன்னொரு ஷாக்கிங் விஷயம் அந்த பிள்ளை சொன்னது, அவளுடைய டீச்சர்ஸ், 2 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க.
ம். அந்த பையன்ட்ட நீ பேசு, ம். அவன் நல்லா உன்னை பார்த்துப்பான். யார்கிட்ட சொல்றாங்க? 14-year-old சைல்டு கிட்ட. ம். அப்ப இப்படிப்பட்ட ப்ரெஷர்ல தான் நம்ம பிள்ளைங்க வாழ்றாங்க. ம். இதுதான் உண்மை. ஆனா அந்த பிள்ளைங்களை ஸ்ட்ராங்கா நம்ம வழிநடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா, யார் இருந்தாலும் இல்லைனாலும், என் ஃப்ரெண்ட்ஸே என்னை விட்டு போனாலும் சரி, என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் சரி, என் டீச்சர்ஸ் என்னை கார்னர் பண்ணாலும் சரி, நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு நிக்க முடியும். அதான் challenge. நல்லா அருமையாக சொன்னீங்க. இது தொடர்ந்து இந்த காதலர் தினம் வந்தாவே நிறைய இந்த இளைஞர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது இல்லைங்களா, ப்ரெஷர். ம். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருப்பாங்க, எஸ்பெஷலி இளைஞர்கள். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் இப்போ வந்து இந்த அன்பு, இப்போ காதலர் தினம், காதல் அப்படின்றது வந்து திருமணத்துக்கு நேரா கொண்டு போகுதுன்னா அது பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஆண்டவர்ட்ட இருந்து தெளிவான வழிநடத்துதல் இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்க அப்படின்னா, நிறைய காரியங்களை நீங்க இழக்க வேண்டியிருக்கும். முதலாவது உங்களுடைய நற்பெயர், ம். யுவர் ரெputation இஸ் அட் ஸ்டேக். ம். அப்போ இந்த ப்ரெஷருக்கு விட்டு கொடுத்து உங்களுடைய நற்பெயருக்கு ஒரு கலங்கம் வரணுமா? அப்போ உங்களுடைய அப்பா அம்மாவுடைய நம்பிக்கையை இழக்கிறீங்க. அப்ப இத்தனை வருஷமா அவங்க வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி நிறைய காரியங்கள் உங்களுக்காக செய்யும் போது Correct. அவங்களுடைய நம்பிக்கை எழுந்துடுறீங்க. மூணாவது வந்து உங்களுடைய ஆண்டவருடைய நம்பிக்கையும் அவரோடு இருக்கிற உறவும் கண்டிப்பா பிரேக் ஆகும். ஏன்னா இந்த லவ் லீட்ஸ் டு சீக்ரசி இன் யோர் லைஃப். அது வெறும் காதலா மட்டும் நிக்காது, நிறைய ரகசியங்கள் உங்களுக்குள்ள வரும். ஸ்கூல் கட் அடிக்க ஆரம்பிப்பீங்க, காலேஜ் பங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, வெளியே போக ஆரம்பிப்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா தட் இட் இஸ் அ பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்லுவேன். உள்ள உங்களை வந்து அது இழுத்துட்டே தான் இருக்கும். அப்போ இவ்வளவு டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்குள்ள ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அழுத்தம், ஒருத்தங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிண்டல் பண்றாங்க, இதுக்காக இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை வாழாம, அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாம இப்படி உங்க லைஃப் முடியணுமான்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வியை பிள்ளைங்க யோசிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, சில சமயம் இந்த காதல் ஃபெயிலியர்ல முடியும் போது உங்களுக்கு வேற யார் கூடயாவது திருமணம் ஆகும்போது அந்த திருமண உறவுல இந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். அப்போ இது இன்னொரு ஒரு வார்னிங். அப்போ ஒரு திருமண உறவுல, கிறிஸ்தவ திருமண உறவுல நிறைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. abundant blessing and joy and happiness. அதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய இந்த கடந்த காலம் ஒரு பெரிய பாரமா உங்க திருமண உறவுல மாறிடும். ஆகவே இந்த அழுத்தத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இது கூட வர டேஞ்சர் சோஷியல் மீடியா அது அதர் சைடு உங்களுக்கு காட்டுறது இல்ல. உங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிரில 2 பேரும் கைப்பிடிச்சு சிரிச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை பின்னாடி அவங்க அசிங்கமா பேசுறதோ, உங்களை திட்டுறதோ, சில இடங்கள்ல நான் பாக்குறேன், பாய்ஸ் ஆர் ஹிட்டிங் கேர்ள்ஸ். அடிக்கிறாங்க அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம. ஏன்னா இந்த டீனேஜர்ஸ், அடலசன்ட் பாய்ஸ் நிறைய பேர் வந்து போர்னோகிராஃபி அடிக்ஷன்ல இருக்கிறாங்க, சோஷியல் மீடியா கேமிங் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களால அவங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க பார்க்கறது, இப்போ யோசிச்சு பாருங்க, போர்னோகிராஃபி ரொம்ப ஈஸியா கிடைக்குது எல்லாருக்கும். எத்தனை தடவை சாதாரண போர்னை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அதை பார்த்து பார்த்து அவங்க மனசு வந்து கடினமாயி ஒரு லெவல்ல வந்து ரொம்ப மோசமான வேற டிஃப்ரெண்ட் விதமான போர்னோகிராஃபி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது அவங்க மனசுக்குள்ள ஒரு அனிமலிஸ்டிக் மைண்டை கொடுக்குது, மனுஷ தன்மையை இழக்க வைக்குது. அப்ப அந்த மாதிரி மனசு கரப்ட் ஆகும்போது அப்ப இந்த பிள்ளைங்களை வந்து அடிக்கிறது, இந்த பிள்ளைங்களும் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பேர்ல பயந்துட்டு வெளியே சொல்லாம அடி வாங்கிட்டு இருக்க பிள்ளைங்க, பிசிக்கலாவும் செக்ஷுவலாவும் அபியூஸ் பண்ணப்படுற பிள்ளைங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்ப this is a warning. அப்ப கண்டிப்பா வந்து it is costing your life. ஸோ சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு.